வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன கொடுமை நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு பாட்டு இருக்கும், நீங்கள் கேட்டிருப்பீங்க. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் அறிவுரைலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த காலத்தில் 60s 50ஸில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி அப்படி தான் இருக்கணும். 60s தான் இருக்கணும் மேக்ஸிமம் போனால். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட பரவாயில்லை. இப்போது இவ்வளவு வருஷம் கழித்து, ஒரு 60 வருஷம் கழித்து திரும்ப ஏறக்குறைய அதே சமாச்சாரம் தான். பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பொண்ணு சப்ஜாடாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை. செந்தில் வந்து சொல்கிறான், இப்படி நான் அந்த வீட்டை விட்டு போகணுன்னு நினைக்கிறேன், தனியாக போய் குடியிருத்த போகிறேங்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இவங்க அம்மா பேசுகிறாங்க, என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னாக்கா, உடனே அவங்க வந்துட்டு சீன் போடாதம்மா, இந்த ஊரில் தான்மா இருக்க போகிறேன் அப்படிங்கிறான். அம்மாக்கள்கிட்ட இந்த பசங்க இப்படி பேசுகிறதே எப்போவுமே இப்படி தான் அப்படிங்கிறது நம்ம நிறைய தெரியும். எல்லாமே தப்பு அப்படிங்கிறத சொல்லணும். அம்மாக்கள்கிட்ட சீர்றது, அப்பாக்கள்கிட்ட சீர்றது, காசு இக்கு தப்பாக வாங்கிறது, அதனுடைய விளைவை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் அனுபவிப்போம் அப்படிங்கிறத பார்க்கணும். சின்ன பசங்களுக்கு பொறுப்பு அப்படின்னே என்னானே தெரியாமல், எப்படி பெரியவங்கள்ட்ட பேசுகிறது அப்படின்னு தெரியாமல், எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் விட்டுருக்கிறதுனுடைய விளைவு பெருசாக வரும் நமக்கு. அப்போது வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இப்படி எவ்வளவோ சொல்கிறான், கேட்க மாட்டேங்கிறான், கேட்குற மாதிரி இல்லை, அவனை இது பண்ணுறேன், அவனை போய் கேட்குறேன் அப்படிங்கும்போது இவங்க கேட்குறாங்க, சரி விடு தொலை அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போ எல்லாருமே எதிரியாக பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ இந்த ராஜேஸ்வரி அழுவுது, இந்த பக்கம் வந்துட்டு அரசி அழறாங்க, ஏன் இப்படி போகணும் அப்படின்னா, அந்த பொண்ணு தெளிவாக சொல்லுது, நான் வந்து அதில் இல்லை, அவர் தான் போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுதே தவிர, நான் இந்த வீட்டு போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா புருஷன் பேச்சை கேட்கணும் இல்லையா, புருஷன் முடிவிட்ட மாறிடக்கூடாது இல்லையா, அதனால வந்து சொல்கிறாங்க. சரி, புருஷன் முடிவு மாறக்கூடாதுன்னா நீங்கள் 2 பேரும் தனியாக பேசி ஒரு இடத்துல வந்துட்டு ஆமாம் இதுதான் பண்ணுறன்னு முடிவு பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்கணும். உன்ட்ட முழுசுமாக இப்போ வந்து ஒரு கன்சென்ட்டே கேட்காம வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அவனையே நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஆனால் அப்போ சொல்லுது அந்த பொண்ணு, நான் முடிவு எடுக்கலை, உங்களுக்கு என்ன மாதிரி கோபம் இருந்தால் அவர்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு. அப்போவும் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு சரி படக்கு, போடா தெரியாத நீ போடா, என் மருமக என் கூட இருக்கட்டும்டா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தேன். இல்லை அண்ணன் தம்பி என்னடா அந்த பிள்ளையே வேணாங்குது, நான் அந்த பிள்ளை தனியாகவே இருந்த பிள்ளை, அந்த வீட்டில் ஒத்த பிள்ளையாக இருந்த பிள்ளை, இங்கே வந்து நம்ம கூட சந்தோஷமாக இருக்குது, அதை ஏன்டா கெடுக்கிற நீயே அப்படிங்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக தனி குடித்தனம் போகிறது நல்லதுங்கிறது என்னுடைய கான்செப்ட். ஆக்சுவலி இதுக்கு மேலே இவ்வளோ பேர் கூட்டம் இருந்துக்கிட்டு அப்புறம் 4 பேருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய பூரா வச்சு தவளை விட்டுக்கிட்டு எங்கே போயிருப்பீங்க நீங்கள்? நான் அரண்மனையாக கட்டி விட்டுருக்கோம், அந்த வீடு தான் ஏற்கனவே ஒரு ரூமு பற்றாக்குறையில் இருக்கிறோம். அப்போ பிள்ளைங்கெல்லாம் பிறந்துச்சுன்னா எங்கே போய் விளையாடும், என்ன பண்ணும்? அப்போ நாளாக ஈக்குவாலிட்டி குறையும். அவன் கவர்மெண்ட் ஜாப் போகிறான், இவன் கடையில் வேலை பார்க்குறான், இன்கம் என்ன பண்ணுச்சு, இன்கம்மை சரியாக வாங்குறீங்களா, ஏன் காசு ஓன் காசு அப்படின்னு பிரச்சனை வரும். அப்படிங்கிறதுனால இனிமேல் வந்து இருக்கிறது வந்துட்டு உசிதம் இல்லைங்கிறதா என்னுடைய முடிவு. ஆனால் இந்த இடத்துல மீனாவோட முடிவுக்கு இவங்க ஏன் யாருமே வந்துட்டு கவலையே படல. மீனா அப்படி நினைக்கிறாளேடா அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. அவனும் அதை பற்றி கவலைப்படல. எப்படி இருந்தாலும் நான் சொன்னால் வந்துடுவா, பொண்டாட்டி இல்லை, பொண்டாட்டி புருஷன் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு என்ன ஒரு திணிப்பு இது. அதில் சரி மற்றவங்களாம் இருந்திருக்கலாம், கூட மயிலு சும்மா இருந்திருக்கலாமா இருக்கணும், சுகன்யா சும்மா இருந்திருக்கலாமா இருக்கணும், ஆனால் மீனாவுமா யூடியூப் மீனா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. எப்போ பொண்ணுங்களை பற்றி மரியாதை நினைப்பாங்க.